ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கோம். ஹோம்மேட் சாம்பார் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹோம்மேட் சாம்பார் பவுடர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சாம்பார் பவுடர் சரவண பவன் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு ஃபுல் ரெசிபி உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சாம்பார் பொடி தயார் பண்ணுறதுக்கு 150 கிராம் மல்லி எடுத்திருக்கோம், முழு மல்லி. இதை தனியாக இந்த மாதிரி தட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் வந்து 100 கிராம் சீரகம் எடுத்திருக்கோம். இதையும் இந்த மாதிரி தட்டில் தனித்தனியாக வச்சு இப்போ நம்ம வெயிலில் காய வைக்கணும். நல்லா பரத்தி விட்டுட்டு இந்த மாதிரி தட்டில் எடுத்துக்கோங்க. மல்லி சீரகமும் தனித்தனி தட்டில். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு ரெட் சில்லி, காஞ்ச மிளகாய் வந்து 300 கிராம் காஞ்ச மிளகாய் இதுக்கு தேவை. அதையும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் மொட்டைக்காரம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் வத்தலை இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா வேஷ்டியில் கூட நீங்கள் போட்டு காய வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு பாருங்கள். தட்டில் மல்லி சீரகம் வத்தல் இதெல்லாம் இந்த மாதிரி காய வச்சுருக்கோம். இது நல்லா ஒரு 2 days வரைக்கும் காயணும். காலையில் போட்டிங்க அப்படின்னா ஈவினிங் ஒர்க்கா அள்ளி வச்சிடணும். அது மாதிரி 2 தடவை 2 நாளைக்கு நம்ம இந்த செய்யணும். பாருங்கள், இப்போ காலையில் போட்டது 2 நாள் காஞ்சிருக்கு. உங்கள் வத்தல் பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி கையில் உடைச்சோம் அப்படின்னா நல்லா உடஞ்சிரும். அந்த அளவுக்கு நீங்கள் பதத்துக்கு காய வச்சுக்கணும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 2 நாளே வந்து நல்லா காஞ்சிரும். இப்போ சாயந்தரம் எல்லாத்தையும் வத்தல் காய வச்சது எல்லாத்தையும் எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா இதுக்கு கடலைப்பருப்பு வந்து 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா துவரம்பருப்பு வந்து 1/4 கிளாஸ், எல்லாமே 1/4 கிளாஸ் தான். தனித்தனியாக இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் செவக்க விடாமல் சும்மா 2 நிமிஷம் 3 நிமிஷம் வறுத்தா போதும். கூடவே வெந்தயம் 25 கிராம், மிளகு 3 டேபிள் ஸ்பூன் மிளகு, இதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். 1 கை அளவு கருவேப்பிலை போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார் பவுடர். இந்த மாதிரி 1 கை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. கூடவே நம்ம இப்போ காய வச்சு எடுத்துருக்கோம்ல மல்லி, 150 கிராம் மல்லி நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கோம். அதை லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. அதே மாதிரி சீரகமும் 100 கிராம் வந்து நம்ம வறுத்துருக்கோம், காய வச்சு எடுத்துருக்கோம். அதையும் வறுத்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் லைட்டாக ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. எதுக்காண்டி வறுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு காய வச்சாலும் 1 வருஷத்துக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு எதுவும் வண்டு எதுவும் வைக்காமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த மாதிரி லைட்டாக மிஷினில் திரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறோம். பருப்பு எல்லாத்தையும் வறுத்து இப்போ மொத்தமாக இந்த மாதிரி தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மல்லி, சீரகம், துவரம்பருப்பு, பச்சரிசி, கடலைப்பருப்பு எல்லாமே மொத்தமாக இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கடாயில், வறுத்த கடாயிலேயே அதுலேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டி பெருங்காயம் வந்து 25 கிராம் கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க. நம்ம எதனால் எண்ணெயில் போடுறோம் அப்படின்னா, எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி பொரிஞ்சு வரும், வாசனை இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம வந்து கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி உடச்சி எண்ணெயில் பொரிச்சு போடணும். இது நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வறுக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அந்த டெக்ஸ்சரு, பெருங்காயத்தோட டெக்ஸ்சரு. எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்தாச்சு. மிஷினில் இதை கொடுத்து ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன தூக்குவாளி அளவுக்கு வரும். இந்த அளவு வந்து நான் சொல்லியிருக்க அளவு. இது 1 வருஷத்துக்கு தாராளமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு
எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போனா தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பாய்.